17வது ஸ்லோகம். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. இந்த அத்தியாயத்தில் தியாகம், சந்நியாசம் இதை பற்றி பகவான் முதலில் கூறி, அடுத்ததாக ஞான யோகத்தின் சாராம்சத்தை கூறினார். இங்கு சாராம்சமாக அகம் அகர்த்தா அபோக்தா, நான் எதையும் செய்பவன் அல்ல, எதையும் அனுபவிப்பவன் அல்ல. இந்த அனாத்மாவான உடல் மனம் இவைகள்தான் கர்த்தா போக்தா. இதை உணர்ந்தவனுக்குத்தான் பல ரூபமான சந்நியாசம் கிடைக்கும். சந்நியாசம்ங்கிறது சாதனா ரூபம், பல ரூபம். ஒரு சாதனையாக பின்பற்றுவது, ஒரு ரிசல்ட்டாக நமக்கு வருவது, இது இந்த ஞானத்தினால் என்று கூறி, யாருக்கு இந்த ஷரீரத்தில் அகங்கிருத பாவக, இந்த ஷரீரத்தை நான் நினைக்கலையோ, அதே சமயத்தில் தன்னிடமிருந்து உருவாகின்ற செயலில் பற்று வரவில்லையோ, அவர்கள் எதை செய்தாலும் அதனால் பந்தப்பட மாட்டார்கள். ஹத்வாபி இமான் லோகான் ந ஹந்தி ந ஹன்யதே. 2வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னபடி ஆத்மா கொல்வதில்லை, கொல்லப்படுவதில்லை. அதே போல இவன் எதையும் செய்வதும் இல்லை, எந்த பலனை அனுபவிப்பதும் இல்லை. இப்போ இந்த தலைப்பை முடித்து கொண்டு அடுத்தது பகவான் சாதனையை ஆரம்பிக்கின்றார். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 6 தத்துவங்களை பிரித்து காட்ட இருக்கின்றார். அதனுடைய இலக்கு என்ன என்றால், நம்ம அப்படியே தமசிலிருந்து சத்துவம், தமசிலிருந்து ரஜஸ், ரஜஸ்லிருந்து சத்துவத்திற்கு செல்ல வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக சாதனையை அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ அடுத்த 2 ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தி பிறகு 6 தலைப்புகளை பகவான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று கூறப் போகின்றார். 18வது ஸ்லோகம். ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹ. 18, 19 இந்த 2 ஸ்லோகங்களில் சாதன விபாகத்தை குணத்தின் அடிப்படையில் செய்ய பகவான் அறிமுகம் செய்கின்றார். இந்த ரெண்டுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகம், அறிமுகப்படுத்தும் ஸ்லோகம், பிரதிஜ்ஞா ஸ்லோகம். நான் இதை உபதேசிக்கப் போகின்றேன் என்று சொல்வது பிரதிஜ்ஞா. அந்த தலைப்பை அறிமுகப்படுத்துவது இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம். இப்போ எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? அதிலேயே இனி ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தையும் பகவான் நமக்கு புகட்டுகின்றார். அது என்னன்னு பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல்களை சாஸ்திரம் ஒரு கோணத்தில் 2ஆக பிரிக்கும். ஒன்று ஞான விவகாரம், இனி ஒன்று கர்ம விவகாரம். விவகாரம் அப்படின்னு சொன்னால் நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல்கள்.
அதை ஞான விவகாரம் கர்ம விவகாரம்னு பிரிக்கும். இப்போ ஞான விவகாரம் என்றால் அறிவுக்காக நாம் மேற்கொள்கின்ற செயல்கள், அது ஞான விவகாரம். கர்ம விவகாரம் என்றால் அறிவை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு லட்சியத்துக்காக மேற்கொள்ளும் செயல்கள், அது கர்ம விவகாரம். எப்படி சமைக்கணும் அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்ருக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு புதிய டிஷ் எப்படி சமைக்கணும்னு படிச்சிட்ருக்கிறோம். அந்த படிக்கிற பீரியடு ஞான விவகாரம். படித்து முடிச்சுட்டு அதை செஞ்சிட்ருக்கிறோம், அது கர்ம விவகாரம். ஒரு பாக சித்தி, அதை சமைக்கிறதுக்கான செயல். இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம், ரிஷிகேஷுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், அது ஞான விவகாரம். ட்ராவல் பண்ணுறோம், அது கர்ம விவகாரம். இப்போ ஞான விவகாரம்னா அறிவை அடைய நாம் மேற்கொள்கின்ற செயல்கள், ஆக்டிவிட்டீஸ். கர்ம விவகாரம்னா ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய, ஒரு இடத்துலேருந்து இனியொரு இடத்துக்கு போவது, அல்லது ஒன்றை தூய்மைப்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு லட்சியத்துக்காக நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் கர்ம விவகாரம். பிறகு ஞான விவகாரத்திலிருந்து என்ன கிடைக்கும்? இது யோசிக்கவே வேண்டாம். ஞானம் விவகாரம் பண்ணால் ஞானம் கிடைக்கும். கர்ம விவகாரம் பண்ணால் ஏதாவது ஒன்று அடைவோம், ஏதாவது அந்த கர்ம எதற்காக செஞ்சோமோ அதை நம்ம அடைவோம். இந்த ஞான விவகாரத்திலிருந்து அடையிற ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தை சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கின்றது. இப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரித்தோம். நாலேஜுக்கான ஆக்டிவிட்டி, நாலேஜை தவிர மற்றதுக்கான செயல்கள்னு பிரித்தோம். இனி அந்த அறிவு இருக்கே, அந்த அறிவு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒரு அறிவு, அந்த அறிவே எதற்குனா செயலுக்காக. செயலுக்காக நாம் அடைகிற அறிவு ஃபஸ்ட்டு வெரைட்டி. இப்போ இந்த பதார்த்தத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அறிவு எதற்குனா, சும்மா அறிவு அடைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது செயலுக்காக. அப்போ எந்த ஒரு அறிவு அந்த அறிவுக்காக அறிவை அடையலை, அதை ஒரு செயல்படுத்துவதற்காகத்தான் அந்த அறிவை நம்ம அடையிறோம். வெறும் அறிவை அடைஞ்சி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை ஏட்டு சுரக்கா கறி குதவாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சமைக்கணுங்கிற அறிவு பசியை போக்காது, அல்லது அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போல் பல அறிவு எப்படி அந்த அறிவை பயன்படுத்தி செயல்படுதல், அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அந்த ஞானத்தை கர்ம சோதனா அப்படிங்கிற சொல்லில் பயன்படுத்துகிறார். கர்ம சோதனா என்றால் கர்மத்திற்கு பயன்படுகின்ற ஞானம். இப்போ எந்த அறிவை அடைஞ்சால் ஒழுங்காக செயல்பட முடியுமோ, யாராவது ஒன்றை ஒழுங்காக செய்யலைன்னா உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமோ, தெரிஞ்சிட்டு பண்ணுன்னு சொல்லுவோம். இதை ஒழுங்காக தெரிஞ்சிட்டு இதை பண்ணினீன்னா உன்னுடைய செயல் ஒழுங்காக இருக்கும். அது எதுவாக இருக்கலாம். இப்போ ஒழுங்காக சமையல் வரலைன்னா ஒழுங்காக தெரிஞ்சிட்டு பண்ணியிருந்தால் வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான விவகாரம் பண்ணி நாம் அடையிற ஞானத்தை ஆதாரமாக வச்சு செயல்பட்டால் அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்துவோம். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு கேட்லாக் இருக்கும். ரொம்ப பேர் அதை வாங்கின உடனே அதை தூக்கி போட்டுட்டு தான் அதை பார்ப்பார்கள். அதை முதல்ல படிக்கணும். யாருமே அதை படிக்கிறதில்ல. எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினாலும் அது எதுவாக இருக்கலாம், அது காரிலிருந்து அல்லது வீட்டிலிருந்து சின்ன பொருள் வாங்கினாலும் இல்லை மெடிசன் வாங்கினாலும் அதை எப்போ யூஸ் பண்ணணும், எவ்வளவு டோஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஆன்டிடோஸ் என்ன, எல்லாம் அதில் சின்னதாக இருக்கும். எல்லாம் அதை தூக்கி போட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்க்குறது. அது தவறு. அப்போ அந்த அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவோடு அந்த பொருளை பயன்படுத்தினால் அந்த செயல் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு விதமான ஞானத்தை பகவான் கர்ம சோதனான்னு சொல்கிறார். கர்ம சோதனான்னா
அந்த அறிவுடன் செயல்பட்டால் அந்த செயல் நமக்கு பயன்படும். இது ஒரு டைப் ஆஃப் ஞானம். இன்னும் சொல்லப்போனால் 90% ஆஃப் ஞானம் இப்படி இந்த டைப்பு தான். இனியொரு விதமான ஞானம் இருக்குது. அந்த ஞானம் அது செயலுக்கான காரணம் அல்ல, செயலை நிறுத்தும் காரணம். இது கர்ம சோதனா. இந்த அறிவு சில பேர்த்துக்கு ஒன்றை தெரிஞ்சிட்டா சும்மா இருக்க மாட்டான். அந்த அறிவே இவனை செயலில் தூண்டி விட்டுரும். அவனுக்கு தெரியாமல் இருந்தால் சும்மா இருந்திருப்பான்னு சொல்லுவோம். ஒன்றை தெரிஞ்சிட்டா உடனே அந்த அறிவை பயன்படுத்தி செயலில் ஈடுபடுத்துவோம். அது ஒரு டைப் ஆஃப் ஞானம். இனியொரு ஞானம் என்ன அப்படின்னா, அந்த அறிவு நம்மைய பிரவருத்தியிலிருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். உதாரணமாக ஒருத்தர் நமக்கு குடிக்கிறதுக்கு பால் கொடுக்குறார். அந்த பால் கிடைச்ச உடனே பாலோ காஃபி, பால்னா யோசிக்கலாம் காஃபின்னு சொல்லுவோமே, டிகிரி காஃபி வருது. உடனே அந்த ஸ்மெல் நம்ம குடிக்கலான்னு போகுது. அதுக்கப்புறம் தெரியுது அப்படியே காஃபியை அப்படி அசைச்சு பார்க்கும்போது அழகாக உள்ள ஒரு பல்லி விழுந்து கிடக்குது. அந்த வால் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ஞானம் நமக்கு வந்தாச்சு. அந்த காஃபிக்குள்ளே அழகாக ஒரு பல்லி விழுந்து இருக்குது. எவ்வளவு தான் அந்த காஃபி மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஞானம் என்ன பண்ணும்னா, இந்த ஞானம் காஃபி குடித்தல்ங்கிற செயலை தூண்டாது, நிவிருத்தி, இது வேண்டாம் அப்படின்னு பேசாமல் இருக்க வச்சிடும். இந்த ஞானம் நம்மை செயல்படுத்தாது, செயலிருந்து நம்மை விலக்கி விடும். அப்படி சில அறிவு இருக்கே, அந்த அறிவே பிரவிருத்தி நிவிருத்தியிலிருந்து நீக்கிவிடும். இந்த பிரவிருத்தி நிவிருத்தின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2 எக்ஸாம்பிள், தெரிஞ்ச எக்ஸாம்பிளே பார்ப்போம். கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினச்சிட்ருக்கோம். அது கயிறு தான் அப்படிங்கிற ஞானம் வந்த உடனே அதை கண்டு பயந்துட்டு ஓடுமே. அந்த நிவிருத்தியிலிருந்து இந்த ஞானம் நம்மைய ஸ்டாப் பண்ணிடும். பயந்தோட மாட்டோம், ஏன்னா அறிவு வந்தாச்சு. அந்த அறிவே எண்டு. கிழிஞ்சலை பார்த்து வெள்ளி நாணயம்னு நினைக்கிறோம், உடனே வெள்ளி காசு கிடச்சிடுதுன்னு ஓடுறோம். ஞானம் வந்தாச்சு, அது சாதாரண கிழிஞ்சல் தான்னு சொல்லி அது பிரவருத்தியை ஸ்டாப் பண்ணிடும். அப்போது சில ஞானம் செயலுக்கு காரணம் அல்ல, பிறகு எதற்கு காரணம்னா ஒன்றுக்குமே காரணம் அல்ல, செயல் இன்மைக்கும் காரணம் அல்ல. அது நம்ம ஓடவும் வைக்காது, அதை நாடி செல்லவும் வைக்காது. ஞானம் பை இட் செல்ஃப் ரிசல்ட். ஞானமே பலன். ஞானத்திற்கும் பலனுக்கும் கேப் கிடையாது. அது ஒரு விதமான ஞானம். அது எப்பொழுதெல்லாம் மோகத்தினால், அறியாமையினால், அத்தியாசத்தினால் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த 2வது விதமான ஞானம் தான் பயன்படும். அறியாமையினாலும் மோகத்தினாலும் அத்தியாசத்தினால மட்டும் துயரப்பட்டு கொண்டிருந்தால், நிஜமாலுமே தலை வலிச்சுதுன்னா ஞானம் ஒரு வேலையும் பண்ணாது. அப்போ நம்ம அடைய வேண்டிய ஞானம், இந்த தலைவலிக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த அறிவு மட்டுமல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அந்த கர்மந்தான் நமக்கு உதவி பண்ணும். ஒருத்தர் தலைவலிக்குதுன்னு கற்பனை பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு என்னென்னா, அவருக்கு அறிவு தான் அந்த தலைவலியை நீக்குமே தவிர அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி 2 விதமான ஞானம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப பேர் அதை தெரிஞ்சிட்டு அதை ஜபம் மாதிரி பண்ணுனா அதுக்கு பேர் பிரசஞானம்னு சொல்வார்கள். அதை ஆவருத்தி பண்ணுனா ஒரு விதமான அபூர்வம் ஏற்படும், அதுதான் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறார்கள். சங்கரர் போன்ற அத்வைத ஞானிகள் இந்த ஞானம் மட்டும் நேரடியாக பலனை கொடுக்கக்கூடியது. இதை சொன்ன உடனே, இல்லையே நான் எத்தனையோ வருஷம் அகம் பிரம்மாஸ்மின்னு படிச்சுட்டேனே, பலனே வரலையே அப்படின்னா, சங்கரர் சொல்கிறார்,
ஞானம் வந்துடுதுன்னு நினைக்கிறையே, அதுதான் தப்பு. ஞானம் வரல. காரணம் என்னன்னா, ஞானம் வந்திருந்தால் பலன் இருக்கும். அப்போ உனக்கு ஞானம் வரல, இல்லை ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டாவே ஞானம் இல்லை அல்லது ஞான நிஷ்டை இல்லை. அந்த ஞானத்துக்கு ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். ஞானம் முழுமையாக வந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, ஞான பலன் உன்னிடத்தில் இருக்கணும். அதனால தான் சில பேர் கேட்பார்கள், எனக்கு ஞானம் வந்துடுச்சா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒரு சிம்டம்ஸ் வேணுமல்ல, தெரிஞ்சுக்கணுமல்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம பதிலே சொல்ல வேண்டாம். காரணம், அவருக்கு வந்துட்டால் அவருக்கே தெரியும். எப்படி தெரியும்னா, ஞானத்தினுடைய பலனை அனுபவிப்பார். அப்போ நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஞான பலன் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ ஞானம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஞானம் வந்துடுச்சு பலன் வரல அப்படின்னா ஞானமே வரலைன்னு அர்த்தம். இப்போ ஒரு விதமான ஞானம் நேரடியாக பலனை கொடுப்பது, ஒரு விதமான ஞானம் கர்மத்துக்கு துணை செய்வது. இப்போ இந்த இடத்துல பகவான் இந்த ஞானத்தை அறிமுகப்படுத்துகிறார், கர்மத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தில் கர்ம தத்துவத்தையும் ஞான தத்துவத்தையும் அறிமுகப்படுத்தி இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார்னா, ஞானத்தை மூணாக பிரிக்க போகிறார். சாத்விகமான ஞானம், ராஜசமான ஞானம், தாமசமான ஞானம் என்று அறிவு மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதுக்காக இந்த இன்ட்ரோடக்ஷன். பிறகு என்ன பண்ணுறார்? கர்மத்தை மூணாக பிரிப்பார். சாத்விகமான கர்மம், ராஜச கர்மம், தாமச கர்மம். அது மட்டுமல்ல, கர்த்தாவை மூணாக பிரிப்பார். சாத்விகமாக செயல்படுபவன், ராஜசமாக செயல்படுபவன், தாமசமாக செயல்படுபவன். அந்த செயல்படுற கர்த்தா மூணாக பிரிக்கப்படுது. அந்த செயல் செய்பவன் அது எல்லா செயலுக்கும் பொருந்தும். சில பேர் 3 நிமிஷத்தில் 15 இட்லியை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க, அவ்வளோ வேகமாக போகும். சில பேர் 3 இட்லியை 3 மணி நேரம் சாப்பிட்ருப்பாங்க. அது என்னென்னா தாமச கர்த்தா. ஒன்று ராஜச கர்த்தா, தாமச கர்த்தா. அப்படி அந்த கர்த்தாவை மூணாக பிரிப்பார். செயல் செய்பவன். இப்படி கர்ம சம்பந்தமான கர்த்தா கர்மத்தை பிரிப்பார், ஞானத்தை பிரிப்பார். பிறகு பகவான் என்ன செய்ய போகிறார்? ஞானம் ஏற்படுகின்ற புத்தியை பிரிக்க போகிறார். சாத்விக புத்தி, ராஜச புத்தி, தாமச புத்தி, இப்படியெல்லாம் பிரித்து காட்டுறார். அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஸ்லோகம். இதெல்லாம் எதற்கு பிரிக்கிறதுனா, நம்மளே புரிஞ்சுக்கணும், நான் இப்போ எப்படிப்பட்ட கர்த்தாவாக இருக்கேன், தாமச கர்த்தாவா. சொல்ல போகிறார், ஒரு வேலையை 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரம் செய்கிறாருன்னு வச்சுக்கோம். சில பேர் செய்வாங்க, அது தாமச கர்த்தா. அதே இது அவங்களுக்கு கான்ட்ராக்டாக விட்டு பாருங்கள், 3 நிமிஷத்தில் செஞ்சுருவாங்க. லேபராக செஞ்சால் 3 மணி நேரம், கான்ட்ராக்டாக விட்டால் 5 நிமிஷம். காரணம் என்ன? ஒரு செயலை நம்ம இழுத்துட்டும் செய்யலாம், செய்ய வேண்டிய டைம்லையும் செய்யலாம். அந்த கர்த்தாவை பிரிக்க போகிறார், கர்மத்தை பிரிக்க போகிறார். அதற்கு முன்னாடி ஞானத்தை பிரிக்க போகிறார். அதுக்கான ஒரு அறிமுகம்தான் இந்த ஸ்லோகம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய அறிவை 2ஆக பிரித்து புரிஞ்சுக்கிறோம். சில அறிவு பயன் தராது அறிவளவில், அது ஒழுங்காக செயல்படுத்தினா தான் பலன் வரும். எல்லா சாதனையை பற்ற அறிவும் இந்த கேட்டகரி தான். இப்படியெல்லாம் செய்யணும், இந்தந்த சாதனை செய்யணுங்கிற ஞானம் தன்னளவில் பயனில்லை. அப்போ ஞானமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஞானமே இல்லைன்னா எப்படி சரியாக சாதனை பண்ண முடியும்? ஆகவே ஞானம் கண்டிப்பாக தேவை. அப்பொழுது தான் நம்முடைய சாதனை சரியாக இருக்கும், நம்முடைய தவம் சரியான விதத்தில் இருக்கும். ரொம்ப பேர் ஞானத்தை அடைஞ்சிட்டு செயல் செய்யாமல் சம்சாரியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்? அவன் அவ்வளவு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால் எனக்கு எந்த ஞானமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திரத்தின் மீதே ஒரு நிந்தனை எப்பொழுது வருதுன்னா, சில பேர் அப்படி செய்கிறதுனால. அதுக்காக எந்த ஞானத்திலையும் குற்றமில்லை அல்லது குறைஞ்சு போகிறதில்லை. அறிவை அடையணும், அறிவே பயன்படாது, செயல்பட்டு பயனை அடையணும். சில அறிவே பலன் தரும்.
அந்த ஞானமே பலன் தரும். எப்பொழுதுனா அறியாமையினால் அத்தியாசத்தினால் துயரப்பட்டு கொண்டிருந்தார். இப்போ இந்த கான்செப்டில் தான் பகவான் முதல் வரியில் ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட சில தத்துவங்களை ஜஸ்ட் அறிமுகப்படுத்துகிறார். ஞானம் விவகாரத்துக்குள் இருக்கிற தத்துவங்கள் என்ன, அதை முதல் வரியில் சொல்கிறார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா. ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா. பரிஜ்ஞாதா என்றால் அறிபவன். இங்கே ஞாதா, இந்த பரிங்கிறத விட்டுட்டா ஞாதா. இனி ஒரு வார்த்தையை சேர்த்துனா நமக்கு தெரிஞ்ச சொல்ல அமையும், பிரமாதா. பிரமாதா அப்படின்னா அறிபவன். அந்த பிரமாதா தான் இங்கே பரிஜ்ஞாதான்னு சொல்கிறார். ஞேயம் என்றால் அறியப்படும் பொருள். ஞேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள். இங்கே ஞானம் என்றால் பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இடத்துல விருத்தி ஞானத்தை எடுத்துக்கலாம், எண்ணம் தாட்டுன்னு எடுத்துக்கலாம், அல்லது அந்த எண்ணத்தை கொடுக்க உதவி செய்கின்ற புலன்கள், இந்திரியங்கள். பிரமாணம் அல்லது விருத்தி, மனதில் ஏற்படுகின்ற எண்ணம், அதுதானே நமக்கு அறிவை கொடுக்குது. ஸோ இது போன்ற தத்துவங்கள் எல்லாம், திரிவிதகனா இது போன்ற தத்துவங்கள் எல்லாம் ஞானம் உருவாக காரணமாக இருப்பவைகள். அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவங்களெல்லாம் தான் ஞானத்தினுடைய சாமக்ரி. சாமக்ரினா ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள். இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஞானம் ஏற்படும். முதல்ல ஒரு ஞானம் நமக்கு வரணும்னா நான் அறிபவனாக மாற வேண்டும். நான் அறிபவன்கிற ஸ்டேட்டஸில் போனேன்னா தான் எனக்கு ஞானம் ஏற்படும். இப்போ உதாரணமாக ஒரு 5-6 பேர்த்தோட பேசிகிட்டு இருக்கோம், ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன்லேருந்து எனக்கு ஒரு அறிவு வரணும்னா நான் அந்த இடத்துல என்ன ஆட்டிடியூடில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ஞாதா அப்படிங்கிற ஒரு பாவனையில் அமர்ந்திருக்கணும். இங்கே என்ன நான் தெரிஞ்சுக்கலாம், அறிபவன்கிற ஆட்டிடியூடில் அமர்ந்திருந்தால் தான் அவங்க வார்த்தைகளெல்லாம் எனக்கு பிரமாணமாக அமையும். நான் அறிபவனாக இல்லாமல், இப்போ ஒரு போலீஸ்கிட்ட ஒரு அக்யூஸ்ட் ஏதோ சொல்கிறான். இந்த போலீஸ் அறிபவனாக அந்த இடத்துல இல்லை. அவர் எப்படி பார்க்குறாரு, அவன் எப்படி பொய் சொல்கிறான் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் இருக்காருன்னு வச்சுக்கோ. அவன் உண்மையையே சொன்னாலும் இது இவருக்கு அறிவாக வராது. ஏன்னா இவர் அறிபவனை அவங்கிட்ட கேட்கல, ஆராய்ச்சி பண்ணுறவனை கேட்குறாரு, அல்லது முடிவே பண்ணிடுறாரு அவன் பொய் தான் சொல்ல போகிறான். அவன் எப்படி பொய் சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோமே. போலீஸ் வேண்டாம், நம்மளே டிஸ்கஷனில் அவர் தெரியாமல் ஏதோ சொல்லிகிட்ருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டிஸ்கஷனில் இருந்தோம்னா அவர் சரியான கருத்தை சொன்னாலும் நமக்கு ஞானமாக வராது. சம்டைம் அவர் சொல்கிறதுல ஒரு போர்ஷன் கரெக்டாக இருக்கும், இனி ஒரு போர்ஷன் தப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த தப்பான போர்ஷனை பார்த்துட்டு அவர் தப்பாக சொல்லிகிட்ருக்காருங்கிற எண்ணத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தால் நம்ம அறிபவன்கிற ஆட்டிடியூடில் அமர்ந்து கொண்டு இல்லை, அவரை நெகேட் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போ நமக்கு அறிவு வராது. அப்போ நமக்கு அறிவு வரணும்னா அறிபவன்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருந்தால் தான் அறிவு வரும். நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னா பல சமயங்களில் பேசுபவன்கிற ஆட்டிடியூடில் இருக்கிறமே தவிர கேட்பவன்கிற ஆட்டிடியூடிலே இல்லை. 2 பேர் பேசிகிட்டே இருப்பார்கள், 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்குறதுக்கு அங்கே யார்? காரணம் என்ன? அறிபவனா என்னைக்கு மாறுறாமோ அவனைத்தான் ஜிக்ஞாசு முமுக்ஷுன்னு சொல்கிறோம். அப்பொழுது தான் அறிவு வரும். அப்போது பரிஜ்ஞாதா. வெறும் அறிபவனா மட்டும் இருந்தால் போதாது, அவன் அறிவுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்கணும். நியாயம் அவனுக்கு வேணும். இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணணும்.
அடுத்தது என்ன பண்ணணும்னா அதற்குரிய பிரமாணத்தை பயன்படுத்தணும். இதெல்லாம் தான் ஞான சாமக்ரி, ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள். திரிவிதக, இந்த 3 முக்கிய தத்துவங்கள். இதிலிருந்து வர்ற ஞானம் கர்ம சோதனா. இந்த ஞானம், இப்படி ஒரு ஞானம் வந்தால், பகவான் 2வது விதமான ஞானத்தை பற்றி இங்கு பேசவில்லை. இப்படிப்பட்ட தத்துவங்களிலிருந்து கிடைக்கிற ஞானம் பெரும்பாலான ஞானம் கர்ம சோதனா, நம்மை ஒழுங்காக செயல்படுத்தும். ஈவன் ஒரு பில்டிங் கட்டுறோம் அல்லது ஒரு டிராயிங் வரைகிறோம், என்ன பண்ணினாலும் அந்த அறிவுடன் அந்த செயலில் ஈடுபட்டோம்னா நம்மளுடைய செயல் ஒழுங்காக வெற்றிகரமாக அமையும். அப்போ அறிவு பேசிக். கர்ம சோதனா என்றால் இந்த அறிவு ஒருவனை ஒழுங்காக செயல்படுத்தும். இங்கே சோதனான்னா ஹேது, கர்ம சோதனான்னா கர்ம பிரவர்த்தக ஹேது, கர்மத்தை செய்ய காரணம், அல்லது கர்ம சித்தி ஹேதுகு, கர்மத்தை ஒழுங்காக நடத்த காரணமாக இருப்பது ஞானம். அந்த ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் தான் அறிபவன், அறியப்படும் பொருள், அதற்குரிய கருவி போன்ற தத்துவங்கள். இப்படி முதல் வரியில் ஞானத்தை அறிமுகப்படுத்திட்டார். இனி 2வது வரியில் கர்மத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல். அந்த செயலோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் என்ன? கரணம் கர்ம கர்த்தா இதி த்ரிவிதக கர்ம சங்கிரக. இப்போ ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் அறிபவன், அறியப்படும் பொருள், அந்த அறிவை கொடுக்கும் கருவி. இதெல்லாம் ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள். இனி கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் என்ன? கர்த்தா, செய்பவன். கர்த்தா, செய்பவன். சில சமயங்களில் நம்ம ஞாதாவாக மட்டும் இருப்போம், கேட்டு தெரிஞ்சுக்குவோம், செய்யற மூடு இருக்காது. அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போது கர்த்தாவாக இருக்கும் பொழுது தான் நம்ம செயல்படுவோம். அப்போ ஒரு செயல் நம்மிடமிருந்து உருவாகணும்னா அந்த செயலுக்கு முன்னாடி கர்த்திருத்துவ புத்தியானது நமக்குள் வர வேண்டும். நாம் ஒரு கர்த்தாவாக மனசில் மாறணும், இதை செய்யணும். அதனால தான் சில பேர் சொல்லிகிட்டே இருப்ப பேசாமையே உட்காந்துட்ருப்பாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, செய்யின்னு சொல்லுவோம். ஹோம்ஒர்க் பண்ணுமா, அந்த குழந்தை பேசாமல் உட்காந்துட்டு. அப்போ என்ன, இன்னும் கர்த்தாவாகலை, செயல்படுறதுக்கு மைண்டு தயாராகலை. சும்மா உட்காந்து கேட்டுட்ருக்கிறது, அம்மா திட்டிகிட்டு இருக்கட்டும் கேட்டுட்ருப்போம். ஏன்னா சில குழந்தைகளுக்கு அம்மா திட்டுறது தாளாட்டு மாதிரி ஆயிரும். அது அம்மாவுக்கு திட்டலின்னா தூக்கம் வராது. ஒரு குழந்தை எங்கிட்ட அப்படித்தான் சொல்லிச்சு, அம்மா திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, நமக்கெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அது அவங்களுடைய சுபாவம். காரணம் என்ன, அது நமக்கு ஒன்றும் பண்ணாது, இம்யூன் அந்த மாதிரி ஆயிடும். காரணம் என்ன, அந்த குழந்தைக்கு செயல்படுற மூடு வரல அப்படின்னா இன்னும் கர்த்தாவாக ஆகவில்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு செயல் நம்மிடமிருந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் செயலோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்களில் முதல் தத்துவம் கர்த்தா. கர்த்தான்னா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம், இச்சா, விருப்பம், ஒரு தாட், ஒரு தூண்டுதல் நமக்குள்ளே கர்த்தாங்கிற ரோலுக்கு நம்ம வரணும். அடுத்தது என்ன, சில பேர் செயலுக்கு தயாராக இருப்பாங்க, அந்த செயல் செய்யறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்காது, அதனால் காத்துட்ருப்பாங்க. கரணம். கரணம் அடுத்த சொல், முதல் சொல் கரணம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதோ ஒரு வேலை இருக்கும், அந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் செயல்பட முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, இவர் வாட்டுக்கு ரெடியாக இருப்பார், கர்த்தாவாக இருப்பார், ஆனால் கரணம் கையில் இருக்காது. ஒரு இடத்த மெஷர் பண்ணணும், டேப் இருக்காது, உடனே ஒரு ரெடியாக திட்டிட்டு நின்றுட்டுருப்பார். அது வர்ற வரைக்கும் என்ன, உள்ள கர்த்தாவாக ரெடியாக இருக்கார், அதுக்கான கரணம் வரல. உடனே என்னன்னா அந்த கரணத்துக்காக காத்துட்ருப்பார். கரணம் வந்தால் தானே செயல்பட முடியும். இவர் செயல்படுற தயாராயிட்டார், அந்த செயல்பட ஒரு கருவி தேவை, அந்த கருவி இல்லைன்னா செயல்பட முடியாது. அது கரணம். பிறகு அடுத்த சொல் கர்ம.
கர்மன்னா ஆப்ஜெக்ட். இவர் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் வேணுமல்ல, அந்த பொருளே இல்லைன்னா எப்படி செயல்படுவது? இப்போ சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்திரங்கள் கரணம். பிறகு எதை சமைக்கிறது? வெறும் கரண்டி பாத்திரத்தையா சமைக்க முடியும்? அதுக்கு ஒரு மாவு வேணும், பொருள் வேணும், அரிசியோ ஏதோ ஒன்று வேணும். அது கர்ம. கர்மன்னா ஆப்ஜெக்ட் ஃபார் ஆக்ஷன், நம்முடைய செயலுக்குரிய பொருள். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். இதெல்லாம் திரிவிதக, இது போன்ற தத்துவங்கள் எல்லாம் கர்ம சங்கிரக. கர்ம சங்கிரகனா கர்மமானது தங்கும் இடம், கர்ம ஹேதுகு. இப்படிப்பட்ட தத்துவங்கள் இருந்தால் தான் செயல் உருவாகும். இப்போ செயலுக்கான தத்துவங்கள் இவைகள். இதற்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஞானத்தோடு சேர்ந்த தத்துவங்கள். இப்போ அறிபவன், அதற்குரிய கருவி, அதற்கு அறியப்படும் பொருள், இதெல்லாம் ஞான சாமக்ரி. சாமக்ரினா தத்துவங்கள், அதோடு சேர்ந்திருக்கின்ற பொருள்கள். செய்பவன், அவன் கையாளுகின்ற பொருள், அவங்கிட்ட இருக்கிற கரணம். பிறகு இதில் மற்றதெல்லாம் இருக்குது. யாருக்காக செய்கிறோம், எதிலிருந்து எடுத்து செய்கிறோம், எதில் இருந்து செய்கிறோம், அதிகரணம், அபாதானம், இதெல்லாம் கர்த்திரு சம்பந்தம். காரகம் அப்படின்னு சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். காரகாணினா கர்மத்திற்கு உதவி செய்கின்ற தத்துவங்கள். ஞாபகம், முதல்ல சொன்னதெல்லாம் ஞானத்திற்கு உதவி செய்கின்ற தத்துவங்கள் என்று பகவான் கர்ம தத்துவங்கள் ஞான தத்துவம்னு பிரித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படி கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு பிரதிஜ்ஞை பண்ணுறார். இந்த தத்துவங்களில் 3 தத்துவத்தை நான் எடுத்துக்கொண்டு சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பிரித்து கூறப் போகின்றேன். ஸோ அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞை பண்ணுறார். இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, முக்கிய கருத்து ஞானத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். சில ஞானம் அப்படியே பலனை கொடுக்கும், சில ஞானம் அந்த அளவில் பலனை கொடுக்காது, செயலுக்கு காரணம். பிறகு ஒரு ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் ஞாதாங்கிற ஸ்டேட்டஸை அடையணும். என்னுடைய மனசு அறிபவனாக நான் அங்கே இருக்கணும். ஒரு செயல் செய்யணும்னா நான் முதல் கர்த்தாவாக இருக்க வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ எந்த செயல்படுறதுனாலும் எனக்குள் அந்த கர்த்திருவம் வரணும். உடனே இங்கே வேதாந்தம் பேசக்கூடாது, நான் அகர்த்தா அப்படிங்க, அது வேறு டாபிக். இங்கே ஒரு செயல், ஒரு சாதனை பண்ணணும், ஏதாவது ஒரு செயல் பண்ணணும்னா எனக்குள்ள அது தூண்டப்படணும், நான் செய்யணுங்கிற புத்தி தூண்டப்படணும், நான் கர்த்தாவாக ரெடியாக இருக்கணும். அப்போ தான் செயல்பட முடியும். இந்த இன்ட்ரொடக்ஷனில் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் 3 தத்துவங்களை அறிமுகப்படுத்தி, நான் இந்த 3 தத்துவங்களை சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பிரித்து கூறப் போகிறேன் என்ற ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு பிராமிஸ் செய்கின்றார். 19வது ஸ்லோகம். ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குண பேததஹ ப்ரோச்யதே குணசங்க்யானே யதாவத் ஸ்ருணுதான்யபி. 3 தத்துவங்களை நான் குணத்தின் அடிப்படையில் பிரித்து கூறப் போகின்றேன் என்று ஒரு பிராமிஸ், அறிமுகம் செய்கின்றார். அந்த 3 தத்துவங்கள் என்ன வரிசையாக சொல்கிறார். ஞானம் கர்ம கர்த்தாச்ச. ஞானத்தை, கர்மத்தை, கர்த்தாவை த்ரிதா ஏவ குணபேததக. குணபேததக குணத்தின் அடிப்படையில் 3ஆக பிரித்து உபதேசிக்கப் போகின்றேன். ஞானம்
இப்படிப்பட்ட ஞானம் சாத்விகமான அறிவு, இது ராஜசமான ஞானம், இது தாமசமான ஞானம்னு சொல்ல போகிறார். நம்ம ஞானம்னாவே நல்லதுன்னு அர்த்தம் இல்லை, அதில் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்குன்னு சொல்ல போகிறார். பிறகு கர்ம, நம்மிடமிருந்து வருகின்ற செயல்கள், இது சாத்விகமான செயல், இது ராஜசமான செயல், இது தாமசமான செயல்னு சொல்ல போகிறார். செய்யறமே, இது சாத்விகமான கர்த்தாவினுடைய செயல், இப்படிப்பட்டவன் சாத்விகமான கர்த்தா, இவன் ராஜச கர்த்தா, இவன் தாமச கர்த்தா. இதெல்லாம் எதற்குன்னா, நாம் எந்த நேரத்தில் எந்த கர்த்தாவாக இருக்கிறோம்னு தெரிஞ்சிட்டு அப்படியே நம்மை உயர்த்தி கொள்வதற்காக. த்ரிதா ஏவ குணபேததக புரோச்சியதே, கூறப்பட்டுள்ளது. இது என்னுடைய கருத்தல்ல, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த சாஸ்திரத்தில்? குணசங்கியானே, குண விசாரம் செய்கின்ற சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. குணசங்கியானேன குணத்தை பற்றிய விசாரத்தை மேற்கொள்கின்ற சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. குண விசாரத்தை சாங்கிய சாஸ்திரம் நல்லா பண்ணியிருக்கு. பிரகிருதி புருஷன் எல்லாம் பிரித்து சத்துவம் ரஜஸ் தமஸ்னு குண விசாரம் சாங்கியர்களுடைய சாஸ்திரத்தில் செய்யப்பட்டுள்ளது. மன விசாரம் பதஞ்சலி சாஸ்திரத்தில் செய்யப்பட்டுள்ளது. நம்ம மனசை பற்றி பதஞ்சலி விசாரம் பண்ணார். பிரமாண விசாரம் நியாய சாஸ்திரத்தில் செய்யப்பட்டுள்ளது. நியாய சாஸ்திரத்தில் பிரமாணங்களை பற்றிய விசாரம். தத்துவ விசாரம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் வியாச பகவானால் செய்யப்பட்டுள்ளது. அப்படி ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு டாப்பிக்கில் மாஸ்டராக இருப்பார்கள். அப்படி அந்த குண சங்கியானேனா சாங்கிய சாஸ்திரத்தில் குணத்தை பற்றி விசாரம் செய்த சாங்கிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. யதாவத் தானி அபி ஸ்ருணு, சரியாக அப்படியே அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி யதாவத் தானி அபி, ஏற்கனவே நான் குணத்தை பற்றி பல வேறுபாடுகளுடன் கூறியுள்ளேன், இதையும் சேர்த்து ஸ்ருணு, ஹே அர்ஜுனா கவனமாக கேள். ஸ்ருணுன்னா நீ சற்று கவனமாக கேள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது குணத்தை பற்றியெல்லாம் தபஸை பற்றி மற்றதை பற்றியெல்லாம் சொல்லியுள்ளேன். மேலும் ஒரு டிவிஷனை நான் இங்கே கொடுக்குறேன், அதை கேட்பாயாக என்று அறிமுகப்படுத்தி இனி வருகின்ற 9 ஸ்லோகங்களில் கரெக்டாக 3 தத்துவங்கள். ஞானத்தை பற்றி இனி அடுத்த 3 ஸ்லோகங்களில் சத்துவம் ரஜஸ்தமஸ், கர்மத்தை பற்றி சத்துவம் ரஜஸ்தமஸ், இனி கர்த்தாவை பற்றி சத்துவம் ரஜஸ்தமஸ். அப்படி நமக்கு இனி வருகின்ற 9 ஸ்லோகங்களில் இதுதான் தலைப்பு. அதை அறிமுகப்படுத்திட்டார். இனி அடுத்த 3 ஸ்லோகம் 20 இதிலிருந்து அடுத்த 3 ஸ்லோகத்தில் 20, 21, 22 இந்த 3 ஸ்லோகங்களில் த்ரிவித ஞானம், சாத்விக ராஜச தாமச ஞானத்தை பகவான் கூற இருக்கின்றார். அடுத்த ஸ்லோகம். சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். இந்த ஸ்லோகத்தில் எது சாத்விக ஞானம் என்று குறிப்பிடுகின்றார். ரொம்ப சட்டில் சூக்ஷ்மமான கருத்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது. பொதுவாக ஞானம் என்று சொன்னால் சரியான அறிவு அப்படின்னு தானே பொருள். ஞானம்னு சொன்னாவே சரியான அறிவுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது சரியான அறிவில் இது சத்துவமான ஞானம், சரியான அறிவில் இது ராஜச ஞானம்,
சரியான அறிவில் தாமச ஞானம்னு எப்படி சொல்ல முடியும்? ராஜசம் தாமசம்னு சொல்லும் பொழுதே அது சரியான அறிவாக இருக்கக்கூடாதே, அது தவறான அறிவாக தானே இருந்தாகணும். அப்போ அதை ஞானம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஞானம்னு சொன்னால் ரைட் நாலேஜ், இல்லைன்னா விபரீத ஞானம், பிரமா, பிழை, தப்பு அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். பொதுவாக சாஸ்திரத்தில் இந்த ஞானம்ங்கிற சொல் 2 அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஒரு அர்த்தம் சரியான அறிவை ஞானம்னு சொல்கிறோம், தப்பான அறிவை ஞானம்னு சொல்வதில்லை. அது ஒரு அர்த்தம். சரியாக புரிஞ்சுட்டா அதுக்கு பேர் ஞானம். இப்போ கயிற்றை பார்த்து கயிறுன்னு புரிஞ்சுட்டா அதுக்கு பேர் ஞானம். கயிற்றை பார்த்து பாம்புன்னு புரிஞ்சுட்டா அதுக்கு பேர் ஞானம் அல்ல. ஏன்னா அது பாதிதம், அது நீக்கப்பட போவது, அதுக்கு பேர் ஞானம் அல்லன்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது பொருள் மனதில் ஏற்படுற விருத்தி, அதைய ஞானம்னு சொல்கிறோம். மனதில் ஒரு தாட்டு வருதே, அதை ஞானம்னு சொல்கிறோம். கயிற்றை பார்க்குறோம், கயிறுங்கிற எண்ணம் வந்தால் யதார்த்த ஞானம். யதா அர்த்தக ததா ஞானம். எப்படி பொருள் இருக்கோ அப்படியே புரிஞ்சுக்கிறோம், யதார்த்தம். பிறகு அதை பாம்புங்கிற எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, கயிற்றை பார்த்துட்டு ஒரு தவறுதனால பாம்புங்கிற எண்ணம் வந்தாச்சு. அந்த பாம்பை என்னன்னு சொல்வார்கள் சாஸ்திரத்தில்? அயதார்த்த ஞானம். இங்கேயும் ஞானம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அயதார்த்தம்னா அங்கே பொருள் இல்லை, ஆனால் அந்த வேறொரு பொருளை பற்றி எண்ணம் வந்துள்ளது. அயதார்த்த ஞானம். யதார்த்தம்னா யதா அர்த்தம் ததா விருத்தி. யதான அர்த்தம் ததா விருத்தி. அங்கே இருக்கிற பொருளை இல்லாமல் நம்ம மனசில் வேறொரு எண்ணம் ஏற்பட்டுடுதுன்னா அதை அயதார்த்த ஞானம்னு சொல்கிறோம். தப்பான அறிவு. இங்கேயும் அறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தப்பான அறிவு, சரியான அறிவு. நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம், நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்ட, தப்பாக புரிஞ்சிட்டேன்னு சொல்ல. அப்போ புரிஞ்சிட்டேன்னு சொன்னால் புரிஞ்சிட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீ நினச்சிட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆங்கிள்லையும் நம்ம இந்த 3 தத்துவங்களையும் பார்க்கலாம். சாத்விகம், ராஜசம், தாமசம்ங்கிறத அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா ஞானம்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்தலாம். அது சுலபமான ஆங்கிளில் பார்க்குறது. கொஞ்சம் சூக்ஷ்மமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பகவான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். இந்த உலகத்தை பார்த்து அனுபவிச்சிட்ருக்கிறோம். இது பகவான் படைத்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த வேற்றுமைகளெல்லாம் பகவான் படைச்சது தான். பஞ்சபூதம் இருக்கே, அது பகவானுடைய படைப்பு தான். பூமின்னு ஒன்று இருக்குது, ஜலம்னு ஒரு தத்துவம் இருக்குது, பிறகு காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாசம்னு இருக்குது. இதெல்லாம் என்னுடைய கற்பனை அல்ல, பகவான் படைத்த சிருஷ்டி பஞ்சபூதமாக இருக்குது. இப்போ இந்த பஞ்சபூதத்தை பார்த்து இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே, அது சரியா தப்பான்னு கேட்டால் சரிதான். பிறகு ஒரு மனிதன் இனியொரு மனிதன் முற்றிலும் வேறுபடுகின்றான். ஒருத்தனை போலயே இனியொருத்தன் இல்லை. ஒருத்தனுடைய குணம் வேறு, இனியொருத்தனுடைய குணம் வேறு. ஒரே வயிற்றில் பிறந்திருக்கலாம், ட்வின்ஸாக இருக்கலாம். ஒருத்தனுடைய தன்மை இனியொருத்தனுடைய தன்மை வேறு வேறாக இருக்குது. இந்த வேற்றுமை இருக்கே, டிஃப்ரென்ஸ், இது பொய்யா மெய்யான்னு கேட்டால் அந்த வேற்றுமையை நம்ம அனுபவிக்கிறோம். அது வேற்றுமை உண்டு. அந்த பேதம், வேற்றுமைங்கிறது இருக்கத்தான் இருக்குது. அந்த வேற்றுமையை பற்றிய ஞானம் சரியா தப்பான்னா, 2 வேறுபட்டு இருந்தால் வேறுபட்டு இருக்கிறத வேறுன்னு புரிஞ்சுக்கிறது அறிவு தானே. ஆகவே அது தவறில்லை, அது ஞானம்தான். ஆனால் அதற்கு அடுத்த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த வேற்றுமைக்குள் சப்போஸ் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு வச்சுக்குவோமே, அந்த ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிந்தால் அதுவும் ஞானந்தானே. இப்போ 2 மனிதர்கள், 2 அல்ல, ஒரு 10 மனுஷங்க இருக்காங்க.
ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு குணத்துடன், தன்மையுடன், வயதுடன், தோற்றத்துடன் இருக்கிறான். அந்த வேற்றுமையும் உண்மை. அவங்க எல்லாமே மனிதர்கள் அப்படிங்கிற தத்துவமும் உண்மைதானே. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் காமன் ஃபேக்டராக ஒன்று இருக்கே, மனிதத்துவம், மனிதன்கிற தன்மை, அதுவும் உண்மை. ஒரு மனிதனும் இனியொரு மனிதனும் வேறுபட்டிருக்கிறான்ங்கிறது உண்மை. இப்போ 2 ரியாலிட்டி இருக்கு. வேற்றுமை அப்படிங்கிறதும் பகவானால் படைக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த வேற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை எப்படி இருக்குன்னு நிரூபிக்கிறதுனா, அவன் விஷத்தை குடித்தாலும் சாவான், நீ விஷத்தை குடித்தாலும் சாவேன். ஏன்னா மனுஷங்க தானே 2 பேரும். அவன் என்ன சாப்பிட்றானோ அதை சாப்பிட்டா நீயும், உனக்கு ஜீரணிக்கும் அதுக்கு ஜீரணிக்கும். ஆனால் முதலைக்கு சாப்பிட்றத போய் நம்ம சாப்பிட்டோம்னா அது ஜீரணிக்காது. அப்போது மனிதன்கிற ஒற்றுமை எப்படி நிரூபிக்கப்படுதுன்னா, 2 பேர்த்துக்கும் ஒரே சிஸ்டம் தான். 2 பேர்த்துக்கும் ஒரே சிஸ்டம். அந்த உடம்புக்கு எது விஷமோ அதே விஷம்தான் என் உடம்புக்கு. அப்போது ஏதோ ஒரு ஒற்றுமையும் இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, நான் எதை அப்ரிஷியேட் பண்ணுறேன்? அந்த வேற்றுமையை மட்டும் பார்த்துட்டு வாழ்கிறேன்னா, அல்லது வேற்றுமையை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துட்டு என்னால் ஒற்றுமையையும் ஏகத்துவத்தையும் என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? இங்கே பகவான் சொல்கிறார், உன்னுடைய மனம் சாத்விகமாக இருந்தால், நீ சத்துவ குண பிரதானனாக இருந்தால், நான் படைத்த இந்த சிருஷ்டியில் வேற்றுமைக்குள் ஏகத்துவத்தை நீ அப்ரிஷியேட் பண்ணுவ. நீ அந்த ஒற்றுமையை, ஒன்றா இருக்கிற தன்மையை உன்னுடைய புத்தி கிரகிக்கும். உன்னுடைய மனம் சத்துவ குணத்தில் இல்லை அப்படின்னா அந்த வேற்றுமையை மட்டும்தான் நீ பார்த்து, இந்த உலகமே மோசம், எல்லாம் ஒருத்தரை ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த வேற்றுமையை மட்டும் நீ பார்ப்பாய். தர்மராஜா எல்லாத்துக்கிட்ட இருக்கிற நல்லதைத்தான் பார்த்தார். துரியோதனை என்ன பண்ணான்? எல்லாத்துக்கிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும் பார்த்தான். துரியோதனை என்ன ரிப்போர்ட் பண்ணான்? இந்த உலகத்தில் நல்லவனை பார்த்துட்டு கெட்டவனை பார்த்துட்டு வான்னு தர்மராஜா கிட்ட சொல்லும் பொழுது, கெட்டவன் யாருமே இல்லையே, எல்லாத்துக்கிட்டும் ஏதோ ஒரு நல்லது இருக்கேன்னு சொன்னான். நல்லவனை பார்த்துட்டு வான்னு துரியோதனன் அனுப்புனார். எவனுமே நல்லவனா இல்லையே, எல்லாத்துக்கிட்டும் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கேன்னு சொன்னான். அப்போது 2 இருக்கு. நீ எதை பார்க்கின்றாய், நீ எதை அப்ரிஷியேட் பண்ணுற, அதுதான் அங்கே. இப்போ இந்த ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறார்? எந்த ஒரு அறிவானது வேற்றுமைகளுக்குள், பிளவுகளுக்குள் ஒற்றுமையை, ஏகத்துவத்தை பார்க்கின்றதோ அது சாத்விக ஞானம். இப்போ சாத்விக ஞானம் என்ன? இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சத்துவ புத்தி உடைய ஞானம் சாத்விக ஞானமா. ஏன்னா அந்த இடத்துல 2மே இருக்கு. அந்த 2ல் நீ எதை பார்க்கின்றாய்? இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிச்சு. புதிதாக ஆன்மீகத்துக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்போ தான் ஸ்டெப் என்டர்ட். ஒரு வயசான சாதுவை அவர்கள் பார்த்தார்கள். அது அந்த வயோதிகத்தின் காரணமாக அவர் எத்தனை வருஷம், 60 வருஷமாக சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். படித்தவர், பண்புடையவர், ஒழுக்கமானவர், நல்லவர். அவருக்கு வயசு இப்போ 80-85 ஆயிடுச்சு. அவருடைய செயலில் வயோதிக காரணமாக ஏதோ ஒரு புரோக்ஷனை பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார். யாரோ முகத்தில் படுற மாதிரி ஏதோ பண்ணிட்டார். ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தவன் அந்த குறையை பார்த்துட்டு, அவருக்கு அறிவு இருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டார்கள் என்னிடத்துல. நான் ஒன்றும் பதில் சொல்ல, பேசாமல் இருந்துட்டேன். அப்போ தான் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. அவரிடத்துல ஒரு சந்நியாசத்துவம், வைராக்கியம், வயோதிகம், இத்தனை வருஷமாக சாதுவாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதில் இன்ஸ்பயர் ஆக வேண்டிய அவர்கள் ஏதோ ஒரு சிறிய குறை, அது வயோதிகத்தினால அந்த இடத்துல அவர் தவறே பண்ணியிருக்கலாம். விவகார விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். அவர் நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் அந்த தப்பை மட்டும் பார்க்குதே. அப்போ என்னன்னா, அந்த புத்தி எப்படி நன்மையை எடுத்துக்கொள்ளும்?
மேபி அவரோட வயசு வந்ததுக்கப்புறம் பின்னாடி எல்லாரிடத்துலேயும் தோஷம் இருக்குது, அல்லது குரு சொல்லிடுறார், பற்று ரொம்ப வந்துடுச்சு, அப்போ இந்த மாதிரி ஏதாவது தோஷத்தை பார்த்து வைராகியத்தை அடையிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல குறைய மட்டும் பார்க்கறது தோஷம். புத்தி தாமச ராஜசத்தில் இருக்குது. அந்த இடத்துல தோஷம் இல்லாமல் இல்லை, அதை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? அதுதான் இங்கே கொஸ்டின். அப்படி இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் இந்த 3 ரியாலிட்டி தான், நான் படைச்சது தான், வேற்றுமையை நான் படைச்சிருக்கிறேன், அதுக்குள்ள ஒற்றுமையை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் சத்துவ குணத்தை உடையவர்கள். அந்த அறிவு சாத்விக ஞானம். அந்த வேற்றுமையை மட்டும் யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அவர்களுடைய ஞானம் ராஜச ஞானம். பிறகு ஒற்றுமையும் பார்க்காம வேற்றுமையும் பார்க்காம விபரீதமாக ஒரு அத்தியாசம், ஒரு பற்றுடன் இந்த சரீரத்தை நான் பார்க்கிறார்களோ அவர்களுடைய ஞானம் தாமசம். இந்த 3 சேர்ந்து பார்த்தா தான் நமக்கு விளக்கம் புரியும். அதனால தான் இந்த 3ஐயும் சேர்ந்து பார்க்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? எல்லா ஜீவராசிகளிடத்தில் ஏகமான ஆத்ம தத்துவத்தை பார்க்கின்ற ஞானம் சாத்விக ஞானம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ள வேற்றுமை இருக்குது. ஒரு ஜீவராசியை போல இனி ஒரு ஜீவராசியை நான் படைக்கலைன்னு பகவான் சொல்கிறார். ஒருத்தன் வேற, இனி ஒருத்தன் வேற தான். ஆனால் அனைத்து வேற்றுமைகளுக்குள் அனுபவத்திலையும் பிரித்து தான் இருக்குது. ஒருத்தனுடைய கர்ம வினை வேறு, இனியொருத்தனுடைய கர்ம வினை வேறு, குணம் வேறு. அப்படி இந்த வேற்றுமைக்குள் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை எந்த அறிவு பார்க்கின்றதோ அந்த ஞானம் சாத்விக ஞானம். பிறகு ராஜச ஞானம் என்னன்னா, ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் வேறு வேறு ஆத்மா என்று அந்த வேற்றுமையை மட்டும் எந்த புத்தி பார்க்கின்றதோ அது ராஜச ஞானம். பிறகு இந்த ஷரீரத்தை நான் என்று எந்த புத்தி பார்க்கின்றதோ அது தாமச ஞானம். இப்போ ஷரீரத்தை ஆத்மான்னு பார்த்தா தாமசம், ஆத்மா ஒவ்வொரு உடலுக்குள் வேறாக இருக்கிறதுன்னு ஆத்ம பிருத்தத்துவம் பகு ஆத்மானு பார்த்தா ராஜசம், அனைத்து வேற்றுமைகளுக்குள்ளும் ஏகத்துவம் ஒரு ஆத்மாங்கிறத எந்த அறிவு பார்க்கிறதோ அது சாத்விகம். இதுதான் பகவான் இங்கு சொல்கிற டிவிஷன். இங்கு தத்துவ அடிப்படையில் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பிரிக்கிறார். அப்போ இந்த ஞானம் ஃபிலசாபிக்கலாக பகவான் பிரிக்கிறார். பராவித்யா தத்துவ அடிப்படையில் பிரிக்கிறார். ஏன்னா சில பேர் இந்த சரீரம்தான் நான், அதற்கு மேலே வேறு தத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு மதத்துடன் உள்ளார்கள். அந்த மதத்தை சார்வாக மதம்னு சொல்கிறார்கள். சார்வாக மதம்னா இந்த உடம்பு தான் நான், என்னுடைய அனுபவம் அதை நிரூபிக்குதே. என்னுடைய அனுபவத்தில் இந்த உடம்பு நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன், உடம்பு நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லை, ஆகவே இந்த உடம்பு தான் நான். அது தாமச ஞானம். அதுவும் உண்மைதான். அப்படி ஒரு அனுபவத்தை பகவான் படைச்சிருக்கார். அது வெறும் கற்பனை அல்ல. இந்த உடம்பு சுகமாக இருந்தால் நான் சுகமாக இருக்கேங்கிறது கற்பனை அல்ல. அது கற்பனை அல்லங்கிறது எப்படி நிரூபிக்கலான்னு ஒரு ஊசி எடுத்து குத்துனா நிரூபிச்சிருவோம். காரணம் என்ன? உடனே பெயின் அனுபவிப்போம். அப்போது இந்த உடம்பினுடைய சுகம் என்னுடைய சுகங்கிற அனுபவம். இந்த ஃபிலாசபியில் இருப்பவர்கள் தாமசம். பிறகு இதுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குது. உன்னுடைய ஆத்மா வேறு, என்னுடைய ஆத்மா வேறுன்னு நினச்சா ராஜசம். பிறகு இந்த வேற்றுமைகளுக்குள் ஒரு ஒற்றுமையாக ஒரு உண்மை இருக்குன்னு புரிஞ்சிட்டா அது சாத்விகம். இதுதான் இந்த 3 தத்துவங்கள். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிடத்தில் ஏன
எந்த ஒரு அறிவால், ஞானத்தால், ஏன ஞானேன ஏகம் பாவம் அவ்யயம் ஈக்ஷதே. ஏகம் ஒரு பாவம், இங்கே பாவம்னா தத்துவம், ஆத்ம தத்துவம், இங்கே பாவம்னா ஆத்மா. ஒரு ஆத்ம தத்துவத்தை ஈக்ஷதே பார்க்கின்றானோ, எந்த ஒரு அறிவினால் சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஏகம் பாவம் ஒரு தத்துவத்தை பார்க்கின்றானோ, அந்த தத்துவம் எப்படிப்பட்டது? அவ்யயம், மாறாத, அழியாத தத்துவம். வியயம்னா மாறுவது, அவ்வியம்னா மாறாத, அழியாத தத்துவத்தை பார்க்கின்றானோ. இந்த ஞானம் சாத்விக ஞானம். பிறகு மேலும் விளக்குகின்றார். அவிபக்தம் விபக்தேஷு. விபக்தேஷுனா வேறுபட்டிருக்கின்ற, பிளவுபட்டிருக்கின்ற ஜீவராசிகளுக்குள் அவிபக்தம் பிளவுபடாத அந்த தத்துவத்தை. இப்போ நீ வேறு, நான் வேறு, ஆனால் நம்ம இருவரும் மனிதத்துவம் அப்படிங்கிறதுல இலையோடு இருக்கின்றோம். ரெண்டு பேரும் மனுஷங்க தான் அப்படிங்கிறதுல இருக்கிறோம். ஆனால் நீ வேறு, நான் வேறு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான். இது மனுஷனுக்குள்ள. அதே போல் நீயும் ஒரு ஜீவராசி, நானும் ஒரு ஜீவராசி. உனக்குள்ளேயும் ஒரு சிதாபாசன் இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு சிதாபாசன் இருக்குது. உன்னுடைய அந்த கரணத்துக்கு தகுந்த சிதாபாசம், என்னுடைய அந்த கரணத்துக்கு தகுந்த ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன். பிறகு நம்ம எல்லாமே ஏகம் ஆத்ம தத்துவம், நம்ம எல்லாமே ஒன்று தான். அவிபக்தம், அவிபக்தம்னா பிளவுபடாத அந்த தத்துவம். விபக்தேஷு பிளவுபட்டுள்ள இந்த உடலை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, பிளவுபட்டுள்ள உலக தத்துவத்தில், மனித ஜீவராசிகளுக்குள் பிளவுபடாத தத்துவத்தை. ஏன்னா எத்தனை ஜீவராசிகள் இருக்குன்னா நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால தான் புராணத்தில் எல்லாம் 84 கோடி, அந்த கோடி இந்த கோடின்னு சும்மா சொல்கிறது. அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை. கணக்கில்லாத ஜீவராசிகள், எவ்வளவு ஜீவராசிகள் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர்த்த கேட்டகரைஸ் பண்ணிட முடியும்? நமக்கு தெரிஞ்சதை தான் பண்ண முடியும். தெரியாத வைரஸ், தெரியாத பாக்டீரியா, அதுவும் ஜீவராசி தானே. காலம் வர வர புதிய புதிய நுண்ணுயிர்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அளவே கிடையாது. அப்படி விபக்தேஷு அவிபக்தம் ஏன எந்த அறிவால் ஒருவன் பார்க்கின்றானோ தது ஞானம் சாத்விகம் வித்தி. ஹே அர்ஜுனா, அந்த அறிவை சாத்விகமான ஞானமாக உணர்ந்துகொள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு எப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்குமோ அப்போ தான் சாத்விக ஞானம் நமக்கு வரும். நம்ம ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது ராஜச ஞானந்தான் வரும். தமோ குணத்தில் இருந்தால் தாமச ஞானந்தான் வரும். இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. நீ எதை அப்ரிஷியேட் பண்ணுற? ஒருத்தர் சொன்னார், எதுக்கு இந்திரிய கட்டுப்பாடு, புலனடக்கமெல்லாம் பண்ணணும்? பகவான் இந்திரியத்தை எதுக்கு படைச்சிருக்கார்? பொருள்களை எதுக்கு படைச்சிருக்கார்? எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே. அதை அனுபவிக்காமல் கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு ஏன் நீ எல்லாம் தவம் பண்ணுறன்னு ஒருத்தர் கேட்டார். அதாவது அவரோட லாஜிக் என்ன? பகவான் படைச்சதை பயன்படுத்தணும். அப்போ நம்ம சொல்லலாம், அவனுக்கு பகவான் புத்தியையும் படைச்சிருக்கார். அதை நீ பயன்படுத்தினால் இதை பயன்படுத்துறதுனால என்ன சுகம் கிடைக்குமோ அதை தியாகம் பண்ணுறதுனால 100 மடங்கு சுகம் அதிகமாக உனக்கு கிடைக்குது. அப்போ நீ அதை மறந்துட்டு, புத்தியை படைச்சதை மறந்துட்டு புலன்களை மட்டும் படைச்சாருங்கிறத மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுது. இனி ஒன்றையும் படைச்சிருக்காரு, அதை ஏன் நீ பயன்படுத்தக்கூடாது? அப்படி இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் எதை பார்க்கின்றேன், அதுதான் இங்கே பாயிண்ட்.
உனக்கு புத்தி நல்லதாக இருந்தால், சாத்விகமாக இருந்தால் நீ அதை பார்ப்ப. இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எதை பார்ப்பையோ அது அங்கே இருக்கிறதுனால நீ பார்க்கலை, உனக்குள்ளே அது இருக்கிறதுனால நீ பார்க்க. சில பேர்த்துக்கு போர் அடிச்சதுன்னா நம்ம பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சுட்டு பேசிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு குறை சொல்லிகிட்டு இருக்கிறது. குறை வெளியே இல்லாமல் இல்லை, நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உன்னுடைய புத்தி எங்கே இருக்கோ அதைத்தான் நீ பார்க்கின்றாய். ஸோ அந்த ஒரு அறிவை கொடுக்கறதுக்காக பகவான் இப்படி 3ஆக பிரித்துள்ளார். இனி அடுத்தது ராஜச ஞானம், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.